நீங்களும் ஐபிஎஸ்ல நான் ஃபீல் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா ஐபிஎஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்னோட ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், பேப்பர் அனலைசிஸ்லாம் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் வீடியோ முழுக்க ஃபுல்லாக பார்த்து நீங்களும் என்ன மாதிரி ஆகாமல் நல்லா ஐபிஎஸ் எழுதுங்க. ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் செக்மெண்ட். இப்போ ஐபிஎஸோட நம்ம என்ன சொல்கிறது 5 அட்டம்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ அதோட attempt வைஸ் அனலைசிஸ் ஈச் சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் இப்போ வந்து லெட்ஸ் சி மேலேருந்து நம்ம பார்ப்போம். டோட்டலாக 5 அட்டம்ஸ் கேட்டாங்க. ஸோ எஃப்ஆரில் எவ்வளோ கேட்குறாங்க? ஸோ ஈச் இயர் 2024 2020 லாஸ்ட் இயர் மட்டும் தான் கம்மியாக கேட்டிருக்காங்க. டோட்டலி 17. டோட்டலாக பார்த்தா 5 இயர்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏஎஃப்எம் 16 16 14 18 கிட்டத்தட்ட ஏஎஃப்எம் ஒரே ரேஞ்ச் மார்க் தான் வருது. ஸோ ஏஎஃப்எம் வந்து டோட்டலாக ஆக்சுவலி ஜான் அட்டம்ப்ட் 22 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. பட் டோட்டலாக ஆவரேஜாக பார்த்தா 17 மார்க்ஸ் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆடிட் பொறுத்த வரைக்கும் 16 6 11 மார்க்ஸ் 15 தென் 16 டோட்டலி 64 மார்க்ஸ் 13 ஆவரேஜ். இருக்கிறதுலே ஆடிட் தான் ஐபிஎஸ்ல கம்மியாக 5 அட்டம்ஸில் கேட்டிருக்காங்க. தென் டிடி 25 25 17 21 தென் 17. டிடி கிட்டத்தட்ட 21 மார்க்ஸ், கிட்டத்தட்ட டாப் 3ல டிடியும் எஃப்ஆரும் வருது. அப்புறம் ஐடிடி மேல் 24 19 28 ஹையஸ்ட் மார்க்ஸ் 23 தென் 16 தென் 18 கிட்டத்தட்ட அதுவுமே 21 மார்க்ஸ். அப்போ டிடி ஐடிடி இதுலேருந்து ஒரு நமக்கு என்ன தெரியுதுன்னா செகண்ட் குரூப்பில் இந்த ஒரு பேப்பர் இருக்கு. ஸோ மிச்சம் 2 பேப்பர் இருக்கு. அந்த குரூப்புக்கு அதிக ஒரு இம்பார்ட்டன்ஸ் மார்க் வைஸ் அலாட்மெண்ட்ல போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் நல்லா தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா எஃப்ஆரில் அதிக மார்க் வருது ஆவரேஜாக பார்த்தா. மற்றபடி ஏஎஃப்எம்க்கும் ஆடிட்டுக்கும் கம்மியான இம்பார்ட்டன்ஸ். பட் ஆனால் டிடிஐடிடிக்கு நல்லாவே எல்லா அட்டம்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ரீன் போர்ஷனாக தான் இருக்கும் பாருங்கள் ரெண்டுமே. 19 28 23 17 16. ஸோ ஏறக்குறையா ஒவ்வொரு அட்டம்ப்ட்லேயுமே 40. ஸோ அப்போ என்னன்னா டிடிஐடிடி நம்ம நல்லா படிச்சிருக்கணும். ஸோ அது படிச்சிருந்தாலே யூ கேன் கெட் 40 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 125 மார்க்ஸ் சொல்கிறேன் நான் இதில். ஸோ ஓகேங்க. பட் ஆனால் 100 மார்க்ஸ் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதெல்லாம் டோட்டல் கேல்குலேஷன் இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சிருந்தால் எவ்வளோ? டோட்டலி 50 மார்க்ஸ் ஆவரேஜாக கிட்டத்தட்ட நம்ம ஐபிஎஸ்ல ஸ்கோர் பண்ணுவோம். இப்போ நல்லா படிச்சிருந்தா. செகண்ட் குரூப் படிச்சிருந்தா அந்த 2 பேப்பர் 40 மார்க்ஸ். அப்போ மிச்சம் 40 93 மார்க்ஸ் இதுல இருந்தும் 32 மார்க்ஸ் கிட்டத்தட்ட என்ன ஒரு கணக்காக வச்சுக்கலாம்னா நம்ம 1/4 வந்து எந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா ஐபிஎஸ்ல லா அண்ட் காஸ்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் தந்துட்டு இருக்காங்க நமக்கு. ஸோ கிட்டத்தட்ட எல்லா அட்டம்ப்ட்லையும் பார்த்தீங்கன்னா 15 16 18 13 16 கிட்டத்தட்ட லா வந்து ஒரு 15 மார்க்ஸ் அரௌண்ட் கேட்டே இருக்கிறாங்க எப்பயுமே. காஸ்டிங் ஸ்டார்டிங்கில் ஒரு 9 10. பட் போக 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 காஸ்டிங்கோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா கடைசி
அட்டம்ஸோட ஆவரேஜ் பாருங்கள் 22 19. ஸோ காஸ்டிங்க்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு இதுலேருந்து நமக்கு நல்லா தெரியுது. ஸோ சம்மரி சப்ஜெக்ட் வைஸ் அனலைசிஸில் என்ன நான் சொல்கிறேன்னா, டோன்ட் டேக் லூஸ் உங்களோட எஸ்பிஎம் செட் ஏ செட் பி, பிகாஸ் 1/3 ஆஃப் தி மார்க்ஸ் ஃப்ரம் ஐபிஎஸ் அதுலேருந்து கேட்குறாங்க. மிச்சம் 3/4 தான் மிச்சம் 5 பேப்பர்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அதுலேயும் மிச்சம் ஐடிடி டிடிலேருந்து அதில் அதிக வெயிட்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 2 சப்ஜெக்டில் 40 மார்க்ஸ் இருக்குது, அது 3 சப்ஜெக்ட் சேர்ந்து 50 மார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஒரு அனலைசிஸ். ஸோ எப்படின்னா சம்மரியாக என்ன சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க்குன்னு இது பார்ப்போம். ஸோ 1 மார்க்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஸோ 1 மார்க் வந்து எது அதிக இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஜானில் தந்திருக்காங்க. சி லா, ஓ மை காட், லாக்கு பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க ஜானில். மித்த எல்லாமே பாருங்கள் ஓரளவுக்கு 8 8 6 6 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு பேட்டர்ன் பாருங்க, இது ரெண்டும் கம்மியாக கேட்டிருக்காங்க டிடிஐடிடி, பட் ஆனால் டிஸ்கிரிப்டில் அதிக மார்க் வந்திருக்கு. இதே பேட்டர்ன் பாருங்க, இங்கே கம்மியாக வந்திருக்கு, டிஸ்கிரிப்டிவ் அதிகமாக வந்திருக்கு. ஸோ டிடிஐடிடி ஏன் இப்படி கேட்குறாங்கன்னா, அவங்க நிறையா சம் சால்வ் பண்ணுற வைக்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து நமக்கு நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே பேட்டர்ன் தான் கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே பாருங்கள். டிடிஐடிடி 1 மார்க்கில் கம்மியாக இருக்குது, பட் ஆனால் டிஸ்கிரிப்டில் அதிகமாக வந்திருக்கு. இதுதான் டிடிஐடிடியில் சொல்லலாம் லாஸ்ட் 3 அட்டம்ஸு. தென் இந்த லாக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், 1 மார்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேட்டர்ன் மாறிட்டே வருது. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்டிவ்ல அதிக மார்க் வந்திருக்கு, அப்புறம் அப்படியே 8 10 கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துருச்சுமே. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முழுசாக 8 மார்க்ஸ் ஃப்ரம் எம்சிக்யூ, டிஸ்கிரிப்டில் 5 மார்க்ஸ். ஸோ அப்போ என்ன நம்ம தெரியுதுன்னா, சின்ன சின்ன இடம் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு லாவில் சின்ன சின்ன ஹிண்ட் சின்ன சின்னதாக கேட்க போகிறாங்க. மோஸ்ட்லி 1 மார்க்கில் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான். ஸோ பெரிய கேல்குலேஷன்ஸ் போடுற மாதிரியோ பெரிய தியரி எழுதுகிற மாதிரியோ ஒரு கொஷின்ஸ் இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட்லி எம்சிக்யூவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க லாவில் பொறுத்த வரைக்கும். ஸோ தென் காஸ்டிங் தான் இம்பார்ட்டன்ட். காஸ்டிங்கோட பேட்டர்ன் 1 மார்க்கில் எம்சிக்யூவில் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ஈக்குவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்குது. தென் இது இந்த 2 அட்டம்ப்ட் ஒரு மாதிரி தான், இதை விட்டுருங்க. தென் இப்போ மேலேருந்து பாருங்க ஒரு பேட்டர்ன் 1 மார்க்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது, தென் டிஸ்கிரிப்டிவில் அதிகமாக ஃபோக்கஸ்டாக இருக்குது. அதே மாதிரி 1 மார்க்கில் கம்மியாக இருக்குது, டிஸ்கிரிப்டிவில் அதிகமாக ஃபோக்கஸ்டாக இருக்குது. 1 மார்க்கில் கம்மியாக இருக்குது, டிஸ்கிரிப்டிவ். ஸோ காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 மார்க்கில் கேட்க மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு ப்ராபபிலிட்டி தான், மேபி மாறலாம். பட் ஆனால் இப்போதைக்கு ஒரு அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம காஸ்டிங்கை டிஸ்கிரிப்டிவில் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. 1 மார்க்கில் ஒரு ஸ்கோப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க. ஸோ லாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், 1 மார்க் அதிகமாக கேட்குறாங்க, டிஸ்கிரிப்டில் கம்மியாக கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரு கான்ட்ராஸ்டிங்கான பேட்டர்னில் இருக்குது இது ரெண்டுமே. ஸோ 1 மார்க்கில் இதுதான் இதோட ஒரு நல்ல அனாலிசிஸ். பட் ஆனால் டிடிஐடிடி நேர்மையாக நான் சொல்லிட்டேன், 1 மார்க்கில் கம்மியாக கேட்குறாங்க, டிஸ்கிரிப்டிவில் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் 1 அட்டம்ப்ட் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதை விட்டு பாருங்கள், ஃபஸ்ட் 1 அட்டம்ப்ட்லாம் எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க, இதை விட்டுருங்க. மேலேருந்து நம்ம கரெக்டாக தான் வரும். ஸோ மேலே இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு என்ன கேட்கலான்னா, 1 மார்க் அதிகமாக இருக்கா, ஆடிட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியாக இது வரைக்கும் கேட்டிருக்காங்க எல்லாத்தோட. இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒரு 2 3 மார்க்கு, பட் மோஸ்ட்லி இது பர்ஃபெக்டான கேட்டகரைசேஷன் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் வேறு என்ன பேட்டர்ன் அனலைசிஸும் பண்ணல, வேறு எதுவும் இல்லை. ஏஎஃப்எம் ஏஎஃப்எம்லேயும் ஒன்று பாருங்கள், ஏஎஃப்எம்ல மோஸ்ட்லி லாஸ்ட் 3 அட்டம்ஸாக டிஸ்கிரிப்டிவில் கேட்குறாங்க. சரி, டிஸ்கிரிப்டிவில் கேட்குறாங்கன்னா சம்ஸா, அதுதான் இங்கே ட்விஸ்ட்டாக இருக்குது. டிஸ்கிரிப்டிவில் வந்து சம்ஸும் கேட்குறாங்க, தியரியாகவும் கேட்குறாங்க. ஏன்னா 1 மார்க்கில் ஏஎஃப்எம் கம்மியாக கேட்குறாங்க. ஸோ இது பாருங்கள், செப்டம்பர் 25ல 16 மார்க் கேட்டிருக்காங்க, ஜானில் 14 மார்க் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் எஃப்ஆர் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டாக இருக்குது தானோ சொல்கிற மாதிரி. ஸோ எஃப்ஆரில் பட் அதுக்கு முன்னாடி 2 அட்டம்ப்ட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் 2 பாயிண்ட் முடிச்சாச்சு. என்ன பாயிண்ட்னா சம்மரியாக பார்த்துட்டோம். அதே மாதிரி என்னென்ன கொஷின்ஸில் என்னென்ன மார்க் கேட்குறாங்க, 1 மார்க்கும் டிஸ்கிரிப்டிவ் கம்பேரிசனும் ஐபிஎஸ்சில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு காட்ட போகிறேன்னா, எப்படி வந்து லா வந்து டிஸ்கிரிப்டிவில் கொஷின்ஸ் நம்மகிட்ட கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இதை காமிச்சதுக்கப்புறம்
ஏன் காமிச்சேன், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி கொஷின் பேப்பர் கேட்குறாங்கன்னு. ஸோ லெட்ஸ் சி. இப்போ இது வந்து ஜான் 26, இப்போ நான் எழுதின அட்டம்ப்டில் ஃபர்ஸ்ட் கொஷினில் ஒரு லா என்னன்னா, இதான் இந்த கொஷின். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இஃப் ஆர்எஸ்எல், இது இந்த கம்பெனி பேர் ஒன்று, அக்யூசியேஷன் ஆஃப் டிசிஎல் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் ஆஸ் அ ஸ்கீம் ஆஃப் arrangement involving the NCLT, what specific certification must be obtained by NCLT under the Companies Act 2013 from the statutory audit of the RESL Limited. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரேஞ்ச்மெண்ட் போக போகிறாங்க, என்ன சர்டிஃபிகேட் தேவைன்னு கேட்குறாங்க, வாட் ஸ்பெசிஃபிக் சர்டிஃபிகேஷன் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொஷின் படிச்சிட்டோமா, நான் இப்படி தான் எக்ஸாம் பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துறேன். கொஷின் பார்த்துட்டு ஸோ மேலே போய் இந்த அரேஞ்ச்மெண்ட் எங்கே இருக்குது, எங்கே சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். பேராகிராஃபில் நான் இப்படி தான் பார்ப்பேன். நான் ஒன்றும் புரியல. இங்கே ஏதோ இருக்கா, ஸ்கூலில் நம்ம பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணி பார்க்கணும். இப்படி தான் நான் பண்ணேன். 14 டைரக்டர்ஸ் மேக்ஸிமம், இல்லை இல்லை அமாங்க ஸ்ட்ராட்டஜிக் ஜிஎஸ்டி தான் வரும். ரீடியபிள் ஷேர்ஸ் வருது, நம்ம தேவை எல்லாம் வந்து இது வேறு ஏதோ ஹிண்ட் இருக்குன்னு பார்க்கணும். நான் வந்து அழகாக சர்ச் பண்ணி ஆன்சர் தேடிடலாம், பட் ஆனால் உங்களுக்கு அப்படி பண்ணிட்டேன்னா ரியலில் உங்களுக்கு எப்படி தேடும்னு எவ்வளோ கஷ்டம்னு தெரியாது. அதனால தான் நான் வந்து அப்படியே சிஸ்டம் பார்த்து தேடிட்டு இருக்கேன். அக்யூசேஷன் ஆஃப் டிசிஎல். ஸோ டிசிஎல் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்கே இருக்கா, டிசிஎல் அக்யூசேஷன் பண்ணுற மேட்டரில் இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃபோக்கஸிங் டிவிடெண்ட்ஸ், இங்கே இருக்கு. கெயின் காம்பிடன்ட் த்ரூ தி டெக்னாலஜி பிளான்ஸ் ஆ மேஜர் அக்யூசிஷன். சூப்பர். டேக் ஓவர் அக்வயரிங் ஆனஸ் இன்டென்சிவ்ஸ். ஓகே. TCL current book 400, return on equity, and it follows the same policies follow RSL for retained earnings. To finance various share, okay, equity வாங்கியிருக்காங்க after raising, okay. Get the proposal sanctioned from banks. வேற எந்த மேட்ரும் இல்லை. TCL பற்றி ஜஸ்ட் அக்யூஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஷேர் புக் வேல்யூ ஏஎஃப்எம்மில் போடுற மாதிரி இது ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எது கேட்டிருக்காங்கன்னா, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஏஎஃப்எம் இல்லைன்னா எஃப்ஆரில் யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்ஆரில் தான் கரெக்டு, ஆப்ஷன்லி கன்வெர்ட்டபிள் ஷேர்ஸ் எஃப்ஆர் கொஷின் மாதிரி. ஸோ மற்றபடி டைரெக்டாக பேராகிராஃபோட லிங்காக இந்த கொஷின் இல்லை. ஜஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மறுபடியும் ஒரு டைம் பார்ப்போம். ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இன்னொன்று என்சிஎல்டி, வாட் ஸ்பெசிஃபிக் சர்டிஃபிகேஷன் மஸ்ட் பி சர்டிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம எப்படி தேடணும், இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. இண்டெக்ஸில் நீங்கள் இந்த சாப்டர், இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து என்ன சாப்டர் லாலன்னு ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ அதெல்லாம் தேடி நான் ரெடியாக வச்சுட்டேன். என்ன சாப்டர்னா 5th சாப்டர் காம்ப்ரமைஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் அது எங்கன்னு நம்ம தேடணும். அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் obtained by NCLT under Companies Act. பாருங்க, செக்ஷன்ஸ் எதுவுமே ரெஃபர் பண்ணல, ஜஸ்ட் கம்பெனிஸ் ஆக்ட்னு அரேஞ்ச்மெண்ட்னால அந்த சாப்டர் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். சர்டிஃபிகேஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ என்சிஎல்டி அதை நம்ம தேடலாம். இப்போ நானும் புக்கு தேடுற மாதிரி தான் பண்ணுறேன். இது என்ன போட்டிருக்காங்க, பவர் டு காம்ப்ரமைஸ் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் கிரெடிட்டர்ஸ். அது இல்லை. அடுத்த டாபிக் போவோம். இங்கே மெர்ஜர் அண்ட் அமல்கமேஷன் ஆஃப் கம்பெனிஸ். இதா இல்லை என்சிஎல்டி பற்றி கேட்டிருந்தாங்க. என்னடா இது, சரி இதில் இதே இருக்குமான்னு ஒரு பார்ப்போம். பாருங்க, இப்படிதான் நீங்கள் தேடணும் உட்காந்து கிளாஸில். எக்ஸாம் டைமில் வேறு எல்லா ப்ரெஷரையும் இது என்ன டாபிக்னே தெரியல. பவர் டு காம்ப்ரமைஸ், சரி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயே எது இருக்கான்னு பார்ப்போம். ட்ரிபுனல் பாயிண்ட்டு, டிஸ்க்ளோஷர், அப்ளிகேஷன், காம்ப்ரமைஸ், அதில் கண்டக்டட் ஆர்டர் ஆஃப் ட்ரிபுனல். என்சிஎல்டி கிட்ட வருது. நோட்டீஸ் ஆஃப் மீட்டிங்கில் சர்டிஃபிகேட் பற்றி கேட்டிருந்தாங்க.
advertisement, time period of receipt, vote to the adoption of the compromise or arrangement, அதில் notices to regulators, binding order of tribunal stated in the order, where the arrangements, protection, இங்க பாருங்க, provided that no compromise or arrangement shall be sanctioned by the tribunal unless certificate of the company's sector has been filed with the tribunal to the effect that the accounting treatment, if any, proposed scheme of arrangement is in conformity with the accounting standards prescribed. பார்த்தீங்களா எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. ஹெட்டிங் இங்கே ஒன்று இருக்கு, மெயின், அதாவது ஹெட்டிங் இருக்கு, அதுக்கு கீழே சப் பாயிண்ட்ஸ் இருக்கு, எத்தனை சப் பாயிண்ட்ஸ் இருக்கு அது கூட இல்லை. ஆனால் சப் பாயிண்ட்ஸ் கீழே இதெல்லாம் நம்ம வந்து இந்த பதட்டத்தில் தேடுறப்ப பார்ப்போமானே எனக்கு தெரியல. நான் நிறைய பார்த்து வச்சேன், அதனால் டக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்படி இங்கே இருக்குது. ஸோ இந்த லெவல் ஆஃப் டெஸ்டிங் நமக்கு பண்ணுறாங்க. ஸோ லாவில். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது ஆன்சர் கரெக்டானு நீங்கள் எதுவும் கேட்பீங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர்லேயே பார்ப்போம். இங்கே பாருங்கள். The provision to the section 237 provides the subsection சொல்லணும். Accounting is filed tribunal to the effect that accounting treatment, if any, proposed scheme evaluation is conformed to the accounting records. இது எழுதுனா எவ்வளோ மார்க்கு? 4 மார்க்கு நினைக்கிறேன். இது எழுதுனா ஆமாம், இது எழுதுனா 4 மார்க்கு. இதை நான் எழுதிட்டு எக்ஸாம்பிள் யோசிச்சுட்டு இருந்தேன், 4 மார்க் இது போடுவாங்களா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. பட் ஆனால் சர்ப்ரைசிங்லி அது ஆன்சர் கரெக்டு தான். என்ன பாருங்க, ஒரு டைம் கிராஸ் வெரிஃபிகேஷன், சப்செக்ஷன் மேட்ச் ஆகுது, மேலே 270 தான் செக்ஷன். ஸோ இதுதான் லாவோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எப்படி வந்து கேட்குறாங்க, சும்மா ஓப்பன் புக்னு நம்ம ஜாலியாக போக முடியாது. ஸோ இந்த லெவல் ஆஃப் இது. நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி காஸ்டிங் பார்க்கலாம். காஸ்டிங் எந்த கொஷின் பார்க்கலாம்? 6th ஒன் பார்க்கலாம். ஹெல்த் கேர். சூப்பர். இந்த கேள்வி பாருங்க. Critically evaluate how the EHD management could resume the performance of its healthcare and environmental initiatives over the year using the 4 pillars of the value of money framework. இது இப்படி படித்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் நமக்கு தெரியணும், அதுக்கப்புறம் என்ன டாபிக் கேட்குறாங்கன்னு தெரியணும் இதில். ஸோ இப்போ இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷினில் இந்த மேனேஜ்மெண்ட் இருக்காங்க, அவங்களோட எவாலுவேட் ஹவு தி மேனேஜ்மெண்ட் குட் மெஷர், அவங்க எப்படி மெஷர் பண்ணலாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இட்ஸ் ஹெல்த் கேர் அண்ட் என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ்ஸ் ஓவர் தி இயர் யூசிங் தி 4 பில்லர் ஆஃப் வேல்யூ ஆஃப் மணி ஃப்ரேம் ஒர்க். சரி, ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். இது காஸ்டிங் சொல்லிட்டு, காஸ்டிங் சொல்லி சர்ப்ரைஸ் ஆகாதீங்க, காஸ்டிங் தான் இது. ஸோ காஸ்டிங்கில் இப்போ எந்த சாப்டரில் இருக்குது, எந்த பேஜில் இருக்குது, என்ன டாப்பிக்கு, இதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன இருக்குன்னு நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு கூட தேடலாம், இன்னும் தப்பு கிடையாது. பாருங்க எவ்வளோ பெரிய பேராகிராஃப் போய்கிட்டே இருக்கு. கேஸ் ஸ்டடி, என்ஜிஓ இவங்க. ஸோ என்ஜிஓ நான் ப்ராஃபிட், ஒரு சின்ன ஹிண்ட் இருக்குது நமக்கு இந்த இடத்துல. இது ஏன் ஹிண்ட்டு நான் சொல்கிறேன், ஹிண்ட்டுன்ட்டு ட்ரஸ்ட்டு, நான் ப்ராஃபிட்டு, என்ஜிஓ, ரைஸ் ஃபண்ட்ஸு, multiple, they upload strong accountability mechanism, NGOs committed forwarding, ensure underprivileged communities have access to basic health care, initiatives, இதுதான் நினைக்கிறேன், focus on health care. இங்க பாருங்க இதுதான். ஸோ பாருங்க, conducted 50 cleanliness campaigns, support distribution of safeguard and casting blah blah, tree plantation. பாருங்க ஓரளவுக்கு தெரியுது. இதுதான் அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ். நம்ம கேள்வியும் கிட்டத்தட்ட என்ன கேட்டாங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹெல்த்கேர் அண்ட் என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ். ஸோ கண்டுபிடிச்சாச்சு என்ன எந்த ஒரு கேட்குறாங்க. இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃப்ரேம் ஒர்க் ஃபஸ்ட்டு இப்போ எங்கே கண்டுபிடிக்கணும். ஃப்ரேம் ஒர்க் நான் கண்டுபிடிச்சி ஏற்கனவே வச்சுட்டேன். இங்கே இருக்கு பாருங்க, இந்த சாப்டர் இருக்கா, இந்த சாப்டர் தான் என்னது நான் சொன்னேன்னா இல்லை நான் ப்ராஃபிட்னு. ஸோ இந்த சாப்டர் நான் ப்ராஃபிட்டில் இருக்கிறது தான். ஸோ அதில் வந்து நம்ம பார்க்கணும் வேல்யூ ஆஃப் பாருங்க
வேல்யூ ஃபார் மணி வந்துருச்சா. ஃபஸ்ட்டு இதில் வேல்யூ ஃபார் மணி என்னன்னு நமக்கு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நாட் ப்ராஃபிட். ஸோ இந்த கன்சர்ன் நாட் ப்ராஃபிட் தான். தென் அது எப்படி பண்ணுறாங்க பாருங்க, எஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி அண்ட் எக்கனாமி. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம அனலைசிஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பண்ணணும். ஓகேங்களா, என்னென்ன சொல்லலாம், எஃபிஷியன்சி ரிலேட்டடா என்னடா அதுக்குள்ள காண வச்சு கேம்பெயின். ஸோ இந்த பேராகிராஃபில் நீங்கள் பாருங்கள், இது தேடணும் இப்போ நம்ம எப்படின்னு. ஸோ இது இப்போ சர்ஸ்டான்சஸ் என்ன கொடுத்துருவாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக செக் பண்ணிடலாம். ஏன்னா என்னால் கரெக்டாக ஒவ்வொன்றா உட்காந்து பொறுமையாக தேட முடியாது, வீடியோ லாங்காக போயிட்டு இருக்காங்க. பாருங்கள் பாருங்கள், டியூரிங் ஃபினான்ஷியல் இயர் assessed using the 5 pillars of value of money, equity, ethics. நம்ம என்ன இன்னைக்கு கீழே 2 இருக்கா பார்க்கவே இல்லை. எக்ஸாம்பிள் என்னப்பா 3 தான் இருக்குங்க, 5 பில்லர்னு போட்டாங்க ஒரே விதம். வேறு ஏதாவது டாபிக் இருக்கா? அடாப்டட் இருந்துச்சு. சரி, அவங்க ஏதோ சொல்கிறாங்க என்னன்னு பார்ப்போம். பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எக்கனாமியில் பாருங்கள், procurement of 250 dustbins, 4 unit MRP, clear cost savings. ஸோ இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா படிக்கணும் அந்த அவங்களோட பேராகிராஃபை, ப்ளஸ் எக்கனாமி, எஃபிஷியன்சி, எஃபெக்டிவ்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதே எல்லாமே நம்ம அனலைசிஸ் பண்ணி எழுதணும். இதெல்லாம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே எழுதணும், தேடி பிடிச்சி 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். இதெல்லாம் ஷாக் ஆகாதீங்க, 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து காஸ்டிங்கோட டெப்த் கொஷின்ஸ் எப்படி கேட்குறான்னு பாருங்க. ஜஸ்ட் நம்ம டாபிக் தெரிஞ்சா கிடையாது, நம்ம சும்மா டாபிக் கேட்பாங்க அந்த டாபிக் அப்படியே பார்த்து எழுதலாம் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. காஸ்டிங்கில் இப்போ கடைசியாக ஒரு 3 to 4 அட்டம்ஸில் 3 அட்டம்ஸில் இப்படி தான் கொஷின்ஸ் இருக்கும். முதல்ல ஃபஸ்ட்டு 2 அட்டம்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டேரெக்டாகவே கொஷின்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து காஸ்டிங்கில் இப்படி மாறிடுச்சு. சரி, என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த மாடலையும் கொடுத்துட்டு அந்த மாடலை நீங்கள் அனலைசிஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிது. எல்லாமே ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட் மாதிரி தான் எல்லாமே. பாருங்க, க்ரூஷியல் 5th பில்லர் அப்படின்லாம் போட்டிருக்காங்க ஓவரால். ஸோ இந்த மாதிரி தான் காஸ்டிங்கில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது 2 மட்டும் தான் நான் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு காட்டணும்னு நினச்சேன். மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நார்மல் எப்பயும் போல் தியரட்டிக்கலாக கேட்குறாங்க, ப்ராக்டிக்கலாகவும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நார்மல் சப்ஜெக்ட்ஸில் கேட்குற கொஷின்ஸ் தான் இருக்குது, அதில் ஒன்றும் புதுசாக எதுவுமே கிடையாது. பட் இது 2மே கொஷின்ஸ் இப்படி தான் கேட்குறாங்க, நான் பண்ணுறேன். இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ்ல நமக்கு எல்லாமே வந்து இப்போ எஃப்ஆர்னா ப்ராக்டிக்கல் மட்டும் தான் கேட்குறாங்களா, ஏஎஃப்எம்னாலும் ப்ராக்டிக்கலா அப்படின்னு நம்ம பார்ப்போம். டிடி, ஐடிடி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது. பட் ஆனால் எஃப்ஆர்லையும் ஏஎஃப்எம்லையும் மட்டும் என்ன இருக்குன்னா நமக்கு தியரி கொஷின்ஸ் நிறைய தியரி வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கேட்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் do you agree with the management's typing error on a non-disclosure of capitalization policy for repair and upgrade? Support your conclusion. Under what circumstance accounting policy information is said to be material to the financial statements of an entity அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேட்டட் பேராகிராஃப் இருக்கும். பட் நான் இங்கே என்ன காட்டணும்னு நினச்சேன்னா எஃப்ஆர்லையும் ஏஎஃப்எம்லையும் நமக்கு ஜஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கலாகவும் கேட்கலங்க பாருங்கள், தியரட்டிக்கலாக கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி இண்டியஸ் ஒன்று எழுதி சர்க்கம்டன்சஸ் வென் சைட் டு பி மெட்டீரியல் இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். தென் பாருங்கள், இத்தனை சர்க்கம்டன்ஸில் எப்பப்போ மெட்டீரியல்னு சொல்லி நீங்கள் எழுதிட்டு இந்த மாதிரிலாம் காட்டுறோம். ஸோ தியரியும் கேட்குறாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன், எஃப்ஆர்லையும் ஏஎஃப்எம்லையும் தியரி கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஸோ என்ன மாதிரி கேட்குறாங்கன்னா சின்ன இது ஒரு சின்ன அனலைஸ் எப்படி எப்படிலாம் கேட்குறாங்க, எப்படி தேடணும்னு நம்ம பார்த்தோம். சரி, இந்த சர்ச் இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க நம்ம இந்த ஐபிஎஸ்ல, இதோட கண்டென்ட் எங்கே இருக்குது நமக்கு? கண்டென்ட் வந்து இதுதான் ஃபுல் கண்டென்ட். இப்போ இந்த கண்டென்ட் வந்து இப்போ பாருங்க, இது ஒரு பேராகிராஃப், ஓகேங்களா? சரி, இப்போ இது ஸ்டார்ட் ஆகிற இடம் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு கண்டென்ட் மாதிரி தெரியுதா? இது கண்டினியூஷன், இங்கே ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட மோஸ்ட்லி ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டானதான் இருக்குது.
பட் ஆனால் இப்போ என்ன மாறிட்டு வருதுன்னா, ஆஹ், ஒரு கொஷினோட ஒரு கொஷின் கண்டென்ட் இருக்குன்னா இந்த மொத்த கேஸ் ஸ்டடிலையும் ஃபஸ்ட்டு 2 அட்டம்ப்ஸில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் ஒரு எம்சிக்யூ, ஒரு எப்படி சொல்கிறது நான், ஒரு தியரி கொஷின்னு செப்பரேட்டாகவே இருக்கும், மிங்கிலே ஆகாது. நீங்கள் கரெக்டாக அந்த பேராகிராஃப் கண்டுபிடிச்சி அப்படியே டக்குன்னு கொஷின் பார்த்து அனலைஸ் பண்ணி எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் 2 அட்டம்ப்டில் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி சொல்கிறதுனா, லைனாக ஆர்டராக வராது. அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா லைனாக ஆர்டராக இருக்கும் கேள்வி இதுவும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பேராகிராஃப்க்கு ஸ்டார்டிங்கில் இருந்தால் ஒரு கேள்வி வந்து டிஸ்கிரிப்டிவில் கடைசியாக இருக்கும். எம்சிக்யூட கேள்வி வந்து பேராகிராஃப் சென்டராக இருக்குன்னா அது ஃபஸ்ட் கொஷினாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் அதிகமாக சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 2 அட்டம்ப்ஸாக எப்போ சொல்கிறேன், நான் எழுதின அட்டம்ப்டில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு இன்கம் டேக்ஸ் கொஷின் நான் காட்டுறேன், அது காமிச்சுன்னா உங்களுக்கு கிளியராக கேள்வி. இந்த கேள்வி தான். கொஷின் நம்பர் 4ல வாட் இஸ் தி மேக்ஸிமம் அலோவபிள் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் லிங்க் டிடக்ஷன் அண்டர் இன்கம் டேக்ஸ் இருக்கா? இப்போ பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் லிங்க் டிடக்ஷன் இந்த கம்பெனி கிளைம் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ பேராகிராஃப் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே வந்து எப்பா எவ்வளோ பேர் ஸ்டடி. இவங்க யாருன்னா கியூபி பப்ளிக்கு. ஓகே, currently opting for 5% scheme. ஓகே, ஜிஎஸ்டி கேள்வி அது. சிக்னிஃபிகண்ட் பிளேயர், பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல்லாம் இருக்கு. இது வந்து லாக்கு, ப்ரொஃபஷனல் ரிக்யர்மெண்ட் இருக்கு. இந்த இதில் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கு பாருங்க, இன் லைன் ஸ்ட்ராட்டஜிக் எஸ்டாப்ளிஷ் வேல்யூ செயின் டிசைடட் இன் சப்சிடரி. ஓகே, இவருக்கு வந்து இனிஷியல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வாஸ் 15 million. ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி காட்டுறாங்களா? அடுத்து பாருங்க, அப்படியே கீ எக்ஸ்பெண்டிச்சர்னு காட்டுறாங்களா? ஸ்பெஷல் கிச்சன், லேண்ட் அக்விசேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு. மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்ட் ப்ரொமோஷன், ஆப்ரேட்டிங் ஒர்க்கிங் கேபிட்டல் சூப்பர், எல்லாம் பக்காவாக இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நியூ லேண்ட் ஸ்ட்ரக்சரு, பர்ச்சேஸ் மிஷினரி, அப்படியே எல்லாமே நமக்கு இருக்கு பாருங்க. ஆஃப் பண்ணுற மாதிரியே இருக்கா? எல்லா எக்ஸ்பென்ஸும் கொடுத்துருக்காங்களா? ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு இது எல்லாமே பாருங்க ஒரு லைனில் இருக்கா, ஆனால் இதோட டீட்டெயில் இப்போ பாருங்க, கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு போனால் கிடைக்கும். இங்கே பாருங்க, அந்த பேராகிராஃப் ரொம்ப நாள் முன்னாடி இருந்துச்சு. இப்போ பாருங்க, QBWEL is assessing whether it's qualified for the special investment link deduction under 35 AD for its Agra expansion project as the company is not opting. ஓகே, நாட் ஆப்டிங் சொல்லிட்டாங்க. the relevant assets were put into use. எல்லாமே சூப்பராக சொல்லியிருக்காங்களா? ஓகே பாருங்க, நான் சொன்னேன் இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, பேராகிராஃபோட லிங்க் வந்து இப்போ பாருங்க, இது எங்கே இருக்கு, அடுத்த பேஜில் இருக்கு. இது பாருங்க இங்கே இருக்கு. ஸோ கண்டினியூஷனாக கொடுக்கல, நடுவில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வருது, ஃபண்டடு, டேர்ம் லோனு. ஸோ இப்போ டிஃபிகல்ட்டி லெவல் இப்போ எப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு கண்டென்ட் நமக்கு தேவையான கொஷினோட கண்டென்ட் ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி இடத்துலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜான் அட்டம்ல தான் இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்து டோட்டலாக இப்போதைக்கு நம்ம அனலைசிஸ் பண்ண பேப்பர் அனலைசிஸ், எப்படி ஒவ்வொரு கொஷின்ஸும் கேட்குறாங்க, எவ்வளோ தியரி இருக்குது, அது எவ்வளோ வந்து சம்ஸ் இருக்குது, எவ்வளோ 1 மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்டில் கேட்குறாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ மார்க் இருக்குது, நீங்கள் எவ்வளோ வந்து லாவும் காஸ்டிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு பார்த்தோம், எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்தோம். ஸோ எப்படி லா வந்து கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்தோம், காஸ்டிங் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம பேப்பர் அனலைசிஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம். ஸோ இப்போ இவ்வளோ அனலைசிஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, லாவும் காஸ்டிங்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க, மேண்டேட்ரியாக. என்ன கேட்டால் நான் என்ன சொல்லணும்னா, இப்போ வர வர ரொம்ப டிஃபிகல்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ பெஸ்ட்டு ரிவிஷன் வீடியோலாம் கிடைக்கும். நம்ம அந்த SPM எழுதுறப்ப நிறைய அப்லோட் பண்ணியிருப்பாங்க, 12 hours 13 hoursலாம் இருக்கும். தயவு செஞ்சு டைம் இருந்தால் அதை பார்த்துருங்க, பிகாஸ் இட் வில் ஹெல்ப்ஃபுல் மோர். ஸோ நீங்களே உட்காந்து ஒவ்வொன்றா தேடி என்னென்ன சாப்டர்ஸ்ன்னு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த ரிவிஷன் வீடியோ பாருங்கள். எனக்கு கேட்டால் பெட்டர் அது. ஏன்னா இப்போ வர வர ரொம்ப
டிஃபிகல்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ லாவும் காஸ்ட்டையும் பிகாஸ் அது வந்து நமக்கு 30 மார்க்ஸ் பக்கம் வருது. ஸோ அது ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்னா, என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இண்டெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி. ஸோ இப்போ நீங்கள் செல்ஃப் ஸ்டடியாக பண்ணீங்கன்னா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே ஃபேக்கல்ட்டிஸ் தான் கிளாஸ் வாங்குவீங்க ஸோ ப்ரைவேட்டில். ஸோ அவங்களே மோஸ்ட்லி இண்டெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸில் மேபி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கா, வேறு ஏதோ டாபிக்ஸ் ஆட் பண்ணுமான்னு சொல்லி மேண்டேட்டரியாக ரிவ்யூ பண்ணுங்கள் அந்த இண்டெக்ஸ் உங்களால் தேட முடியுதா இல்லையான்னு. ஸோ செகண்ட் பாயிண்ட் அது. அடுத்தது நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேண்டேட்டரியாக வந்து பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா நம்மளால எதுவுமே அட்டன் பண்ண முடியாது கிட்டத்தட்ட. ஏன்னா ஏன் ப்ராக்டிஸ் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அந்த கொஷினை பார்க்கணும், பார்த்துட்டு அது என்ன சப்ஜெக்ட் ரெகனைஸ் பண்ணணும், என்ன சாப்டர்னு ரெகனைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அது புக்கில் தேடணும், புக்கில் தேடிட்டு கண்டென்ட் நான் சொன்னேன்னா இல்லையா, ஸோ அந்த எங்கே இருக்குது அதோட ரிலேட்டட் கண்டென்ட்டை நீங்கள் படிக்கணும். எல்லாம் படித்ததுக்கப்புறம் அந்த ஆன்சர் எழுதணும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கொஷின் 25 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் 15 மார்க்ஸு, எம்சிக்யூ 10 மார்க்ஸு, டோட்டலி 4 hours இருக்குது. நம்ம 4 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். ஸோ 1 கொஷின் 1 hour நம்ம கணக்கு வச்சா கூட டிஸ்கிரிப்டிவ்க்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 minutesன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 1 மார்க்குன்னு ஒரு 30 minutes எடுத்துக்கலாம். நான் ஏன் 1 மார்க்கு இது நீங்கள் ரேஞ்ச் மாற்றிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி இது கொஞ்சம் 35 அது 25 இல்லை ஒவ்வொரு கொஷினுக்கு மாறும். டிஸ்கிரிப்டிவ் 35 1 மார்க் 25 மாறும். ஏன் 1 மார்க் அதிக இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன்னா, பிகாஸ் 1 மார்க்கில் நீங்கள் எழுத தேவையில்லை. இஃப் இட் இஸ் கரெக்ட்னா 2 மார்க் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ 40 தான் பாஸு, 40 மார்க்ஸ் 1 மார்க்கில் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால 1 மார்க் அதிக இம்பார்ட்டன்ஸ் தரலாம் நம்ம அந்த டைமில். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணுமா இல்லையா, 1 hourல நம்ம ஒரு கொஷின் முடிக்க முடியுமா, அதுக்கு மேண்டேட்டரியாக சால்வ் பண்ணி பாருங்கள் பேப்பர். ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு நான் சொல்லுவேன்னா, இதில் நான் சொன்னதான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் மெயினாக. ஸோ டைமர் வச்சு பண்ணுங்கள், சும்மா சால்வ் பண்ணாதீங்க. அந்த 1 hourனே வச்சு கரெக்டாக இப்போ நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி போடுங்க. நான் எவ்வளோ டிஸ்கிரிப்டிவ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் எவ்வளோ 1 மார்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் 1 மார்க் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதெல்லாமே அந்த ஒரு டைம்குள்ளே மோஸ்ட்லி என்ன மீன்ஸ் நீங்கள் தேடணும் உட்காந்து. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எக்ஸாமுக்கு போகிறப்ப என்னென்ன புக்ஸ்லாம் கொண்டு போகணும்னு நீங்கள் டவுட்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் என்ன சப்ஜெக்ட்ஸ் புக்ஸ் படிச்சிங்களோ அந்த புக்ஸ் மேண்டேட்டரியே எடுத்துகிட்டு போயிருங்க. தென் ஐசிஐ மெட்டீரியல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க என்ன கேட்டால். ஸோ மோஸ்ட்லி யூஸ் ஆகாது, பட் ஆனால் ஏதோ ஒரு கொஷனுக்கு யூஸ் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் காமிச்சிருந்தேன்ல, எஃப்ஆரில் அக்கௌண்டிங் பாலிசி கேட்டிருந்தாங்கன்னு. அது ஆக்சுவலி எங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் அது ஒரு டிஸ்க்ளோஷர் ரிலேட்டட் தான். இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஃபேக்கல்ட்டியோட நோட்ஸில் இருக்கா, பிகாஸ் அவங்க ரொம்ப ஷார்ட் பண்ணி கன்சைஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஐசிஐ மெட்டீரியல் தான் ஃபுல்லாகவே இருக்குது நீட்டாக. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஐசிஐ மெட்டீரியல் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா பிகாஸ் எஃப்ஆரில் ரிப்பீட்டடாக டிஸ்க்ளோஷர் ரிலேட்டடாகவே ஸ்டாண்டர்ட்ஸ் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த ஒரு அடுத்த பாயிண்ட் 5th பாயிண்ட். 6th பாயிண்ட் என்ன சொல்ல வரணும், நான் இந்த எக்ஸாமே வந்து எப்படின்னா நார்மலாக நம்ம அட்டன் பண்ண 5 எக்ஸாம்ஸ் மாதிரியே கிடையாது. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணது இது வந்து ஒரு நியூ. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கலியும் சரி, தென் எப்படி சொல்கிறதுனா எக்ஸாமை ஆன்சர் பண்ணுறதே நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ஏன் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற சப்ஜெக்ட்ஸில் சம் சால்வ் பண்ணுவோம். டவுட்னா என்ன பண்ணுவோம், யோசிப்போம், கரெக்டாக யோசிச்சு பண்ணுவோம். நம்ம ஐபிஎஸ்ல என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி தான் பண்ணுவோம். புக் இருக்குன்றதே மறந்துடும். நான் எஸ்பெஷலி எதுக்கு சொல்றேன்னா ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்கிறேன். இது வந்து எப்படின்னா அதே பழக்கம்லாம் நமக்கு. சம் சால்வ் பண்ணுவோம், டவுட்னா யோசிப்போம், அப்படியே சால்வ் பண்ணுவோம். ஐபிஎஸ்ல நீங்கள் அந்த ஒரு மென்டல் ஷிஃப்டே கொண்டு வரணும். சால்வ் பண்ணணும், டவுட்னா யோசிப்போம். மோஸ்ட்லி நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ப்ராக்டிக்கல் தெரிஞ்சால் உடனே சால்வ் பண்ணிடுங்க, புக்கை ரெஃபர் பண்ணாதீங்கன்னு. அது கரெக்டான அட்வைஸ் தான். பட் ஆனால் நமக்கு டவுட் வரும். ஏன் டவுட் வரும்னா, நம்ம எக்ஸாம் எழுதி எல்லா எக்ஸாம்ஸ் எஃப்ஆர்லாம் நீங்கள் ஒரு குரூப் முடிக்க போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிருக்கும். எஃப்ஆர் அப்படியே நாள் கொஞ்சம் அது கம்மியாகிட்டே ஒரு அடுத்த எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த ஞாபகம் இருக்காது, எல்லா ஸ்டெப்ஸுமே பர்ஃபெக்டாக நமக்கு ஞாபகம் இருக்காது. அதனால தான் டவுட்ஸ் வரப்போ மேண்டேட்டரி ரெஃபர் பண்ணுங்கள். இது நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். தென் இந்த எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நீங்கள் எல்லாம் படித்தாச்சு, எல்லாம் எஃபர்ட் போட்டாச்சு. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் தேடி எவ்வளோ சீக்கிரம் எழுதுறீங்க. எழுத முடியலன்னா டக்குன்னு இப்படி அடிச்சம் போகிறீங்க. ஒரு ஈஸியான சம்மை எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு சரி கஷ்டமானதை எடுத்துக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்க. பிகாஸ் படிக்கிறது எல்லாமே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்ஸில். ஸோ இந்த சப்ஜெக்டில் முழுக்க எக்ஸாம்னால ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ
இது நான் சொல்லுவேன். ஸோ நடுவில் என்ன ஆகலாம்னா நீங்கள் எழுதுறப்ப கண்டுபிடிக்க முடியாது புக்கிலேருந்து. என்னன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. நான்லாம் சேனலில் அப்படி தான் இருந்தேன். இது என்ன கேட்குறாங்க, காஸ்டிங்கில் கேட்டுருந்தாங்க, என்ன எழுதுறது ஒன்றுமே புரியல. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் சம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு போகணும். பிகாஸ் நீங்கள் வேணும் ஏன்னா புக்கு வச்சுக்கிட்டே தேட முடியல நம்மளால, அப்புறம் என்ன நம்மளாம் அப்படின்லாம் நமக்கு ஓவர் திங்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த அந்த டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எம்டிபி ஆர்டிபி ரிலீஸ் ஆகும். அதை நீங்கள் தயவு செஞ்சு போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காதீங்க. பிகாஸ் ரொம்ப ரொம்ப எம்டிபிலையும் ஈஸியாக கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கேஸ் ஸ்டடியே படிக்காமலே ஆன்சர் பண்ணுற மாதிரிலாம் கேட்பாங்க எம்டிபி. எங்கள் ஜான் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. பட் ஆனால் பிஓஎஸ்ல ஒரு கேஸ் ஸ்டடி புக்லெட்ஸ் நிறைய ஒரு 20-30 கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் மோஸ்ட்லி. பட் ஆனால் அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்காதீங்க. பாஸ்ட் இயர்ஸோட கொஷின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். அதோட பெட்டராக வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்த கடைசியான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, நான் எப்படி சால்வ் பண்ணேன். நான் வந்து நீங்கள் நினைக்கலாம் சரி நான் ஃபுல் கேஸ் ஸ்டடி படிச்சுட்டு கொஷின்ஸ் பார்த்து சால்வ் பண்ணுறதா இல்லை எப்படி பண்ணுறது. நான் என்ன அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அந்த 3 பேஜ் படிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு 15 மினிட்ஸ் போயிடும். ஸோ மோஸ்ட்லி அப்படி நான் பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா எடுத்தோடனே கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன கொஷின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பார்ப்பேன். டிஸ்கிரிப்டிவில் பார்த்துட்டு எம்சிக்யூ அப்படி தான் பார்ப்பேன். எல்லாமே அந்த கொஷின்ஸ் பார்த்துட்டு பேராகிராஃப் தேடும். பிகாஸ் அது ஈஸியாக இருக்குது ஓரளவுக்கு. நீங்கள் அப்பயே படிக்கிறப்பே ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் படிச்சுட்டு மறுபடியும் கொஷின் பார்த்துட்டு மறுபடியும் படிப்பீங்க, 2 தடவை பேராகிராஃப் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் அவ்வளோ டைம் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால தான் இஷ்யூ. பெஸ்ட் ஆனால் அப்படி தான் பண்ணணும். பட் ஆனால் டைம் இல்லை நமக்கு. ஸோ ஷார்ட்கட்டாக தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பேராகிராஃபில் தேடி அப்படியே புக்கில் தேடி அப்படி தான் ஆன்சர் பண்ணேன். ஸோ இது ஒரு வே. ஸோ இந்த 5 கொஷினில் எப்படி 4 கொஷின் சூஸ் பண்ணுறது, எப்படி சூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி என்ன சொல்லுன்னா, நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதில் என்னென்ன சப்ஜெக்ட் ரெகனைஸ் பண்ண முடியும்னு உங்களால் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெகனைஸ் பண்ணாலும் அந்த சாப்டரில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா, உங்களால் தெரியுமா, தேடி கண்டுபிடிக்க முடியுமா, அது ஒரு அனலைசிஸ் பண்ணி டிஸ்கிரிப்டிவ் வச்சு சூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் முதலே சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் சொன்னேன், அந்த 15 மினிட்ஸ்லேயே ஒரு கொஷின் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட்ஸ் இது. ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்புறமேட்டு என்னென்ன பேப்பர் அனலைசஸ் இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க. ஸோ என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னென்னா, ஐபிஎஸ்ஸை ஒரு சப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதை நம்ம வந்து கடைசியில் பார்த்துக்கலாம். ஏன்னா 2-3 பேர் நான் கேட்டேன், அவங்க பெருசாக ஐபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணலன்னாங்க. ஸோ அதனாலே அதனால அவங்க கம்மி மார்க் வாங்கினாங்க அதில் ஐபிஎஸ்சில். நானும் கம்மி மார்க் தான். பட் அட்லீஸ்ட் ஐ டன் சம்திங். ஸோ அதனால தான் நான் பாஸ் ஆனேன் ஐபிஎஸ்சில். ஸோ அதனால தான் யூ வாண்ட் டு ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். ஸோ கான்ஃபிடண்ட்டாக போங்க. ஐபிஎஸ்ஸும் கிளியர் ஈஸியாக. ஏன்னா நிறைய பேர் 60 மேலேயும் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்லை. பட் எவ்ரி திங் ஹேஸ் சம் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணு, கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஸோ ஐபிஎஸ்சில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டோன்ட் பேனிக் அபவுட் ஐபிஎஸ். அதை பார்த்து பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதான் என்னோடய ஃபைனல் தாட்ஸ். அண்டு ஐபிஎஸ் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வேறு யாருக்கோ தெரியணுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ லைக் அண்டு சப்ஸ்கிரைப் அண்டு மோர் வீடியோஸ். இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் நிறைய போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பாய், தேங்க்யூ.